வக்ஃபு வந்து இது என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டா அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. அரசாங்கத்திற்கே இந்த உரிமை இல்லை இந்த நாட்டில், தெரியுமா? ஆனால் வக்ஃபு நினச்சதுன்னா நேராக வரும். தம்பி பச்சை ஏஞ்சி வெளில போ, இது ஏனாலும் சொல்லும். இதை விட காட்டு மிராண்டித்தனமான, இதை விட அறிவுக்கு ஒவ்வாத, இதை விட நாகரிகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்கள் எந்த நாட்டில் பார்க்க முடியும்? இது என்ன, ஒரு மதத்துக்காரங்க வந்துட்டு அவங்க இது எந்த சொத்துனாலும் அவங்க சொத்துன்னு அறிவிச்சுட்டா அது அவங்க சொத்தா? இது என்ன நியாயம்? வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு இடத்த நீங்க வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும்னா எதுவுமே தேவையில்லை. வாய் மட்டும் இருந்தால் போதும். நீங்க வாய வைக்கிற இடம்லாம் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு என்ன சட்டமா, ஒன்னா டாக்குமெண்ட்டா, ஒன்றும் தேவையில்லை. வந்துட்டு இப்போ எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, வந்துட்டு வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நாளைக்கு வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியாக மாற்ற சொல்றேன். பயமா இருக்கா? பயமா இருக்குல்ல? அப்புறம் என்ன? ஏங்க ஏதாவது எந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டம் இருக்குமாங்க? காங்கிரஸ்காரன் போட்டு வச்சுட்டு போனது 1500 வருடங்கள் பழமையான கோவில். கேள்விப்பட்டீங்களா? வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா? இஸ்லாம் என்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்பாக இருந்த கோவில் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்ததுலேருந்து கணக்கு பண்ணல நான். இஸ்லாம் என்கிற ஒரு மதம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த அந்த கோயில் இருக்குது, ஆனால் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. கேட்குறவன் ஏதாவது இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கா? விருதாச்சலத்தில் குடியிருப்புகள் இருக்கிற ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கிற பகுதி வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. எப்படி? வக்ஃபு வந்து இது என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டா அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. அரசாங்கத்திற்கே இந்த உரிமை இல்லை இந்த நாட்டில், தெரியுமா? இப்போ அரசு ஒரு நிலத்தை ஏன் நிலம்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிலம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பட்டா நிலம், தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலம். இதை ஏதோ ஒரு திட்டத்திற்காக அரசு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட, தம்பி வாங்க பச்சை சட்டை, இது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். சார் இந்த சாலைக்காகவோ இல்லை இந்த திட்டத்திற்காகவோ உங்கள் நிலத்தை நாங்கள் எடுக்கிறோம், இவ்வளோ நாள் டைமு, உங்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்படித்தான் அரசு ஒரு நிலத்தை எடுக்க முடியும். ஆனால் வக்ஃபு நினச்சதுன்னா நேராக வரும். தம்பி பச்சை ஏஞ்சி வெளில போ, இது ஏனாலும் சொல்லும். இதை விட காட்டு மிராண்டித்தனமான, இதை விட அறிவுக்கு ஒவ்வாத, இதை விட நாகரிகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்கள் எந்த நாட்டில் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போது இதை நாங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன ஆச்சரியப்படணும்னா, அட பாவிகளா, இப்படி இல்லாமல் இந்த நாட்டில் சட்டம் இருக்குது, இதுனா காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, இதுனா ஒரு மதத்துக்காரங்க வந்துட்டு அவங்க இது எந்த சொத்துனாலும் அவங்க சொத்துன்னு அறிவிச்சுட்டா அது அவங்க சொத்தா? இது என்ன நியாயம்? அப்படி தானே நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து, சார் என்ன சார் மதவாதிகளாக இருக்கீங்க, உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க தம்பி, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி கொடுத்துட்டு வந்து எங்களை மதவாதிகள்னு சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, நாங்கள் நடக்கிற விஷயத்த சொல்கிறோம், நாட்டில் நடக்கிற அநியாயத்தை மாற்றுறோம், அது உங்களுக்கு புரியலன்னா அது உங்கள் பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை.